ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி யோபு 42வது அதிகாரம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் யோபு அனைத்தையும் இழந்ததை பார்த்தோம். அதுக்கு காரணமாக சாத்தானை கடவுள் தான் அனுப்புகிறாரு. யோபு மாதிரி ஒரு பக்திவான் யாருமே கிடையாது அப்படின்னு கடவுள் சொல்லும் பொழுது சாத்தான் சிரிக்கிறான். எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்ட, அதனால் அவன் உன்னை பக்தி செய்வான், எதுவுமே இல்லைன்னா உன்னை மகிமை பாடுவானா அப்படின்ட்டு சாத்தான் கேட்குறான். சரி, நீ போய் சோதிச்சுக்கோ அப்படின்ட்டு கடவுள் சொல்கிறார். ஸோ இதுதான் சோதிப்பதற்காகவே கடவுள் உங்களை படைத்தார்னு முஸ்லீம்கள் சொல்லுவாங்க. ஸோ இப்போ சாத்தான் யோபுடைய சொத்து, அவனுடைய உறவுகள் எல்லாத்தையும் காலி பண்ணி கடைசியில் அவனுடைய உடல்லையும் நிறைய நோயை கொடுக்குறான். ஆரம்பத்தில் கடவுளை மகிமை பாடினாலும் போக போக குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறான். அப்படி சொல்லக்கூடாதுப்பா, நீ ஏதோ பாவம் செஞ்சிருப்ப அப்படின்ட்டு நண்பர்கள் சொல்கிறாங்க. நான் எந்த பாவமும் செய்யலை அப்படின்ட்டு கடவுள் முன்னாடிலாம் யார் நிற்க முடியும், அவர்கிட்ட யார் நியாயத்தை பேச முடியும் அப்படின்னு யோபு கேட்குறாரு. யோபுடைய நண்பர்களும் அதே தான் சொல்கிறாங்க. கடவுளே கடைசியில் அதே தான் சொல்கிற மாதிரி இருந்தாலும், ஏன்னா ஒரே விஷயத்தையே 4 பேரும் பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் யோபு அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும்போது தோணும். யோபை பற்றி மற்ற புஸ்தகத்தில் இருக்கும், அது சும்மா ஷார்ட்டாக இருக்கும், அது நமக்கு புரியும். உடம்பெல்லாம் புழு பூத்தாலும் கடவுளே என் வாயை தவிர நீ எதை வேணாலும் எடுத்துக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா உன் மகிமை பாடாமல் வாயால் இந்த மகிமை பாடாமல் இருக்க முடியாது அப்படின்ட்டு யோபு சொன்னதாக இருக்கும். அதுதான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் யோபுடைய புஸ்தகத்தில் பார்க்கும்போது அது வேறு மாதிரி இருக்குது. ஸோ இங்கே ஆனால் இதில் 42 அதிகாரங்கள் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு அதிகாரத்திலும் நிறைய ரகசியங்கள் வெளிப்பட்டிருக்கும், பெரும்பான்மையான அதிகாரங்களில். ஸோ அந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு 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 முக்கியமான கருத்தை லௌகீக வாழ்க்கையில், அதாவது உலகியல் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை கொண்டு விளக்காமல் வெறும் ஆன்மீக விஷயத்தை பற்றி பேசியே புரிய வைக்கிறதுக்காக சில விஷயங்கள் நடக்குது. பைபிளில் அடிக்கடி இதை பார்க்கலாம், இயேசுடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். இயேசுவுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த கஷ்டமுமே இருக்காது. கடைசியில் அந்த சிலுவையில் அறையிறது அதுதான் இருக்கும். அதுக்கு பின்னாடி ரகசியம் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். அது வெறும் சிலுவையில் அறையிறது கிடையாது, அது பல ரகசியங்களை அது உள்ளடக்கி இருக்குது அப்படிங்கிற சொன்னோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே ஒன்றுமே பேசலை, 4 பேரும் ஒரே வார்த்தையை தான் பேசுகிறாங்க. ஆனால் அவர்கள் சொல்கிறது எனக்கு வலிக்குது, அதாவது யோபு சொல்கிறதே தான் நண்பர்களும் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என் மனசை காயப்படுத்துகிறீங்க அப்படின்ட்டு யோபு சொல்லுவார். இங்கே விஷயம் என்னென்னா, ஆமாம் ஒரே விஷயம் தானே சொல்கிறாங்க, ஏன் காயப்படுத்துகிறேன்னு சொல்கிறாரு? அது விஷயம் கிடையாது. காயப்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க அப்படி புரிஞ்சுக்கோங்க. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ கடைசியில் கடவுள் கேட்குறாரு, தம்பி நீ என்ன என்னோட பெரிய ஆளா அப்படின்ட்டு யோபுவை பார்த்து கேட்குறாரு. இல்லைங்க தெரியாமல் சொல்லிட்டேங்க அப்படிங்கிறார். அதுதான் 42வது அதிகாரமே. பாருங்கள், கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு சொல்கிறாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது அப்படின்னு எனக்கு தெரியும். நான் ஏதோ அறிவு கட்டத்தனமாக ஆலோசனையை மறைக்கிறேன், நான்லாம் ஏமாத்துறோம், எனக்கு தெரியாததெல்லாம் நான் இவ்வளோ நேரம் அலப்பிட்டு இருந்தேன், என் புத்திக்கு எட்டாததெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவரே ஒத்துக்கிறார், நான் லூசுத்தனமாக பேசிகிட்டு இருந்தேன்ட்டு. இப்போ நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்ட்டு கடவுள்கிட்ட யோபு சொல்கிறான். நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், உங்களை குறித்து நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டு இருக்கிறேன், சரி உங்களை கேள்வி கேட்பேன், நீங்கள் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதில் உங்களை பற்றி இப்படி அப்படியெல்லாம் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டேன், ஆனால் இப்போ தான் என் கண் முன்னாடி உங்களை பார்க்குறேன்.
அதனால் இப்போ என்னை நினைத்து எனக்கு அருவருப்பாக இருக்குது, தூளிலும் சாம்பலும் இருந்து மனஸ்தாபப்படுறேன் அப்படின்ட்டு யோபு சொல்கிறார். யோபு கிட்ட கர்த்தர் பேசிட்டு யோபுடைய நண்பர்கள், அடுத்தது எலிப்பாசு, இவங்கள பார்த்து கடவுள் சொல்கிறாரு, உங்களை பார்த்தாலே எனக்கு கோபமாக இருக்குது. பாருங்கள், என் தாசன் யோபு என்னை குறித்து எவ்வளோ நிதானமாக பேசுகிறான், நீங்கள் அப்படி பேசலையே அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, ஒரே விஷயத்தை தான் பேசுவாங்க. அதனால தான் இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, அப்படி பேசலை. இதில் சில ரகசியம் இருக்குது, இப்போ சொல்லும்போது சொல்கிறேன். அதனால் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, சரி நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், 7 காளை 7 ஆட்டுக்கடா இதை பிடிச்சிட்டு போய் யோபுக்கிட்ட கொடுத்து சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இல்லை, என்னை பற்றி நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க, எனக்கு கோபம் வந்துடுச்சு, என் கோபம் தனியணும் அப்படின்னா நீங்கள் யோபுக்கிட்ட போய் இந்த தகன பலியை கொடுக்கணும். அப்போ என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். இப்போதைய கிறிஸ்தவர்கள் நவீன பாஷையில் சொன்னால் உங்களுக்காக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் காசு அனுப்புங்க, மணி ஆர்டர் போடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்களே, அதுக்கு பிள்ளையார் சுழியை இந்த அதிகாரம் தான் போடுது. ஆக்சுவலாக ஏற்கனவே இருக்குது, பட் இங்கேயும் இருக்குது. லேவியர் அதிகாரத்திலே அதெல்லாம் வரும். ஸோ அதனால தான் இன்றைக்கி கிறிஸ்தவ மதம் ரொம்ப மோசமாக ஆகிடுச்சு அப்படின்னு கிறிஸ்தவர்களே, குறிப்பாக ஜான் ஜபராஜ் பிரச்சனைக்கு பிறகு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே கூட பேசினாங்க. ஆனால் அது அவர்களாக பண்ணலை, பைபிள்லே இருக்குது அது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ அவங்க தப்பு பண்ணுறதுக்கான விதை பைபிள்லே இருக்குது. ஏன்னா அவன் பாவம் செஞ்சான், அவனை போய் பண்ண சொல்ல வேண்டியது தானே, அது எதுக்கு இவர்கிட்ட எடுத்தாந்து கொடுக்கணும் இல்லையா? ஆனால் அதில் ஒரு ரகசியம் இருக்குது. பட் மேலோட்டமாக அவங்க எடுத்துக்கிறாங்க, மேலோட்டமாக தான் ஃபாலோவும் பண்ணுறாங்க. அதனால தான் நிறைய பிரச்சனையும் நடக்குது. இப்போ உங்களுக்காக அவன் ஜெபம் பண்ணணும், யாரும் யோபு ஜெபம் பண்ணணும். ஏன் இவங்க இப்போ யாரோ ஒரு கிறிஸ்தவ சகோதரப்பட்டாடு, எனக்காக நீ என்னடா ஜெபம் பண்ணுறது, பெரிய பெரிய ஆட்கள், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், எங்கள் பேங்க் டீட்டெயில்ஸு தான், இதுக்கு அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு அவர் சொன்னார், டேய் எனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்டா, எனக்காக ஜெபம் பண்ண நீ யார்ரா அப்படின்ட்டு அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார். ஆனால் இது பைபிள்லே போட்டிருக்குது ஜெபம் பண்ணுங்கன்ட்டு. அதாவது ஜெபம் பண்ணுங்கன்னு இல்லை, அவர் யோபு ஜெபம் பண்ணணும் நண்பர்களுக்காக, ஏன்னா கடவுளை குறித்து தப்பாக பேசிட்டார் அதனால் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். அதுதான் அங்கே விஷயமே. ஆனால் அது உண்மையில் அது கிடையாது, அதுக்கு பின்னாடி உள்ள ரகசியத்தை சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி கடவுள் சொன்ன மாதிரி இவங்களும் எடுத்துகிட்டு போயிட்டு 7 கடா 7 ஆட்டுக்குட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சர்வாங்க தகன பலி பண்ணுறாங்க. அப்போ கர்த்தர் யோபோடைய முகத்தை பார்த்தார். இதில் பயங்கரமான ரகசியம் இருக்குது. இது ஆக்சுவலாக புதிய ஏற்பாடுலேயுமே இது தான் வரும். அடுத்தது, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான அதிகாரம் எனக்கு தெரிஞ்சு. பலி கொடுக்கறது அவங்க, ஆனால் அவர் பார்க்கறது யோபுடைய முகத்தை. அடுத்தது யோபு என்ன பண்ணுறான், தன்னுடைய நண்பர்களுக்காக இப்போ ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. யோபுக்கு முன்னாடி இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். பாருங்களாம், கடவுளுக்கு யார் மேலே கோபம்? யோபுடைய நண்பர்கள் மேலே கோபம். ஸோ அதனால் சர்வாங்க தகன பலி எல்லாமே பண்ணாங்க. இப்போ யோபு நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ண உடனே யோபு இழந்த அத்தனையும் கிடைக்கிறது மட்டும் இல்லை, டபுளாக கிடைக்குது. இங்கே யாருக்கு மெசேஜ் தெரியுதா? நண்பர்களுக்கு கிடையாது, யோபுக்கு தான் மெசேஜ். எல்லோரும் நண்பர்களுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இங்கே என்ன விஷயம்னா, நம்ம தொடர்ந்து சமீபமாக குறிப்பாக இயேசு உண்மையில் யாருன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் இல்லையா? அதை அவசியம் பார்க்காதவர்கள் பாருங்கள், பார்த்தவர்கள் இந்த அதிகாரம் முடித்த பிறகு மீண்டும் பாருங்கள், உங்களுக்கு புரியும் அதில் உள்ள ரகசியம் என்னன்னு. ஏன்னா அது எடுக்கும்போது இதை படிக்கலை நான்.
ஸோ கடவுள் டச் பண்ணாமல் அந்த வீடியோ போட்டிருக்க முடியாதுன்றதுக்கு இப்போ இந்த அதிகாரம் ஒரு பெரிய சாட்சி. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, 4 பேரும் ஒரே விஷயத்த பேசுகிறாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கப்பா, அது பைபிளில் போட்டில்ல, அது இவனுக்கு குத்துது குடையுது. யோபுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான். ஓகேங்களா? இது ஒரே ஜென்மத்தில் ஒரே நேரத்தில் நடக்கிற மாதிரி காட்டப்படுது. ஆனால் இங்கே உண்மையில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்து கிறிஸ்தவ மதத்தில் முஸ்லீம் மதத்தில் மறுஜென்மம் பற்றிய ரகசியம் மறைஞ்சி இருக்குது, டைரெக்டாக சொல்லப்படலை. இருக்குது, சொர்க்கத்துக்கு போவாங்கனாலே அது அடுத்த ஜென்மம் தானே, ஆத்மா அழியிலன்னு தானே அர்த்தம். ஆத்மா அழிஞ்சிடுச்சுன்னா எப்படி அடுத்த ஜென்மத்துக்கு போகும்? அப்போ அடுத்த ஜென்மத்துக்கு போகுதுன்னா முன்னாடியும் ஒரு ஜென்மத்தில் இருந்திருக்கும் தானே. ஸோ அதை டைரெக்டாக சொல்லப்படலை. இப்போ யாருனால யோபு இந்த நிலைமைக்கு ஆனான் அப்படின்னா, இந்த 2 பேரால். இந்த யோபு புஸ்தகத்தில் உள்ள எந்த விஷயமும் உண்மையிலே யோபு காயப்படுத்துகிற மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் வேணால் எத்தனை தடவை வேணாலும் படித்து பாருங்கள். உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருந்துச்சு, இல்லை இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. பாருங்கள், இது சொல்லிட்டாரு, இதில் தான் யோபு டென்ஷன் ஆகிட்டாரு, பாவம் அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். யோபு சொல்லாததாக இருக்கணும். யோபு சொன்னதே தான் அவங்களும் சொல்லுவாங்க, அல்லது கடவுளுடைய மகிமையை பாடியிருப்பாங்க. சரி, அப்போ இதில் ஒளிஞ்சிருக்கிறது என்னென்னா, ஏதோ ஒரு ஜென்மத்தில் இந்த இருவர் இட்ட சாபத்தினால் யோபு இப்படி ஆகியிருக்கிறான். அப்படி என்ன சாபம் இட்டாங்க, ஏன் இட்டாங்க, அதுதான் அவங்களே சொல்கிறாங்க. நீ ஏதோ பண்ணியிருப்ப, ஏன்னா முன் ஜென்மத்தில் என்ன பண்ணியிருப்ப தெரியாது இல்லையா. அப்போ ஏதோ யோபு அவனுக்கு பண்ணியிருக்கிறான். அதுக்கு யோபுடைய நண்பர்கள் சாபம் விடுறாங்க. காரணம் என்னென்னா, ஆரம்பத்தில் இதிலே போட்டிருக்கோம், இந்த ஜென்மத்தில் நடக்கிற மாதிரி போட்டிருக்கோம். அந்த ஊர்லே பெரிய ஆளாக இருக்கிறான், எல்லாத்துலேயும் அழகு, அறிவு, செல்வம், திறமை, எல்லாத்துலேயும் அவ்வளோ உயர்ந்தவன் அனைத்தையும் இழந்து கிடக்கிறான். இப்போ இது ஒரு ஜென்மத்தில் நடக்கிற விஷயம் கிடையாது இல்லை. அப்படி நல்லவன் ஒரே ஜென்மத்தில் அவ்வளோ மோசமாலும் போக மாட்டான். அப்போ அப்படியெல்லாம் இருந்து படிப்படியாக அடுத்தடுத்த ஜென்மத்தில் அவன் நிறைய சாபம் வாங்குற மாதிரி ஏதோ பண்ணியிருக்கிறான், அது மறைஞ்சிருக்குது. ஆனால் சாபம் கொடுத்தவர்கள் யார்? அவனுடைய நண்பர்கள். ஏன்? அந்த நண்பர்களுக்குத்தான் அவன் பயங்கரமாக ஏதோ ஒரு துரோகம், ஏதோ ஒன்று கஷ்டப்படுத்தியிருக்கிறான் பயங்கரமாக. அதனால் அவங்க சாபம் கொடுத்துருக்குறாங்க. அந்த சாபம், இந்த விஷயம் எதுவுமே பைபிளில் போடப்படலை. மற்றபடி அவங்க அங்கே பேசுகிறதுல அவருக்கு ஒன்றும் வலிக்காது. ஓகேங்களா? நீங்கள் வேணால் படித்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ எனக்கு இது வலிக்குது, நீங்கள் பேசுகிறது எனக்கு பிடிக்கலன்ட்டு யோபு சொல்கிறார். இல்லைப்பா, நீ தப்பு செஞ்ச, நல்லா யோசிச்சு பாருன்னு நண்பர்களும் சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயம் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இதுலேயுமே கரெக்டாக என்ன பாவம் செஞ்சாங்கன்றது நம்மளும் சொல்லலை, என்ன சாபம் கொடுத்தாங்கன்னு சொல்லலை. ஆனால் அனைத்தையுமே வந்துட்டாங்க. ஓகேவா? இப்போ யோபு அனைத்தையும் இழந்திருக்கிறது யோபு தான். அதுதான் விஷயம். பாவம் செய்ய அவனவன் சிலுவையை அவனவனே சுமப்பான். அப்போ இவர் சுமக்கிறாருன்னா இவர் செய்த பாவத்தை தான் சுமக்கிறாரு யோபு. கடவுள் சும்மா போர் அடிக்குது பாப்பா, அவனை போய் 2 போட்டு தள்ளு, அப்போ தான் என்னுடைய நினைவு வரும், அப்படிலாம் கடவுள் பண்ணுறது கிடையாது. ஸோ இது ஆக்சுவலாக கர்மத்தின் விதி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ யோபு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறான். யாருக்காக? யாருடைய சாபத்தினால் அனைத்தையும் இழந்திருக்கிறானோ, இது சாபம்னு எடுத்துக்கலாம், அல்லது அவங்களே ஏதோ துக்கம் பண்ணி அவனை பிடுங்கி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கலாம், எல்லாத்தையும் அப்படி கூட எடுத்துக்கோங்க. இப்போ யாருனால யோபு பாதிக்கப்பட்டானோ அவர்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல, அவர்கள் நல்லா இருக்கணும்னு மனதார கடவுள்கிட்ட வேண்டுறான். இதைத்தான் அங்கே இயேசு பண்ணுறார். ஞாபகம் இருக்குதுங்களா? சிலுவையில் இருக்கும்போது அவர் விலா எலும்பை குத்தும் பொழுது இயேசு என்ன சொல்கிறார்? அப்பா, பாவம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரில, மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறார் இல்லையா? ஸோ அதுதான் இங்கேயும் நடக்குது. மன்னிங்கன்றத விட இவன் நல்லா இருக்கணும்னு இங்கே வேண்டுறார். ஜபம் அப்படி தானே பண்ணுவாங்க, குணமடையணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணுறார். ஆனால் நல்லா ஆகிறது முதல்ல யார்? யோபு ஆகிறார். அனைத்தையும் இழந்த யோபு அனைத்தையும் மீண்டும் அடைகிறார். எப்போ இது சாத்தியம்? எப்போ உங்கள் எதிரிகளுக்காக நீங்கள் நல்ல எண்ணம் வைக்கிறீங்களோ. இங்கே ஜபம்னு இருக்குது, ஜபம்லாம் பக்தி. நாம் இப்போ சொல்கிறது இறைவன் பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுளே நேரடியாக கொடுக்குற ஞானம்.
மத ஸ்தாபகர் மூலமாக மேலிருந்து வந்த பரிசுத்த ஆத்மா கொடுக்கறது கிடையாது. அது மதத்தை உருவாக்குறதுக்காக எல்லா மதமும் அப்படி தான் உருவாகும். கீழே ஒரு மனுஷன் இருப்பான், மேலேருந்து ஒரு ஆத்மா வரும். அப்படி தான் சித்தார்த்த உடம்புல புத்தான்னு ஒரு ஆத்மா வந்து புத்த மதத்தை உருவாக்கிச்சு. இயேசு உடம்புல கிறிஸ்துன்னு ஒரு ஆத்மா, அதை தான் பரிசுத்த ஆவின்றாங்க. அது வந்து கிறிஸ்தவ மதத்தை உருவாக்குது. அந்த கிறிஸ்து வந்ததோடைய நினைவு தான் கிறிஸ்மஸ். ஸோ அது நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். அதேமாதிரி முகமதுன்றவருடைய உடம்பில் ஜிப்ரேல்ன்ற ஒரு ஆத்மா வந்து ஞானத்தை கொடுத்து உருவாக்குறது தான் முஸ்லீம் மதம். இது எதுவும் ஞானம் கிடையாது, நான் சும்மா எல்லாரும் சொல்கிற பாஷையில் சொல்கிறோம். இது பக்தி. இப்போ இறைவன் நேரடியாக ஒரு வயோதிகர் உடலில் வரார், வந்து ரகசியத்தை சொல்கிறார். இது 5000 வருட காலச்சக்கரம். இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். சொர்க்கத்தில் இருக்கும்போது நமக்கு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. எப்போ இதெல்லாம் நம்ம காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் நமக்குள்ளே வருதோ அப்போ தான் நம்ம பாவமே செய்கிறோம். அப்போ தான் இந்த பூமி நரகமாக மாறுது. ஸோ முதல் 2500 வருடம் சொர்க்கம், அடுத்த 2500 வருடம் நரகம். ஏன் சொர்க்கமாக இருந்துச்சு தெரியுமா? எப்படி இருந்துச்சு தெரியுமா? பாவமே செய்யாமல் எப்படி இருந்தோம் தெரியுமா? ஏன்னா அங்கே இருக்கிற யாருமே தன்னை மாம்சமாக, அதாவது இந்த உடம்பாக நினைக்க மாட்டாங்க. அதான் மாம்சமானவர்கள்னு அடிக்கடி பைபிளில் வரும். அப்போ உடல்ன்ற உணர்வு இருக்காது. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான், அதாவது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இந்துக்கள் இங்கே போட்டு வைக்கிறாங்க. ஆனால் அவங்களும் தெரியாமல் தான் பண்ணுறாங்க. தெரியாமல் பண்ணுறதுக்கு பேர் தான் பக்தி. அதோடைய அர்த்தத்தை இப்போ கடைசியில் இறைவன் ஞானத்தை கொடுக்கறத வச்சு நாம் மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறோம். ஒரு வயோதிகர் உடலில் வரார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவரை தான் ஆதாம்னு பைபிள் குரானில் சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா சொர்க்கத்தில் ஆதாம் ஏவாள் மட்டும்தான் இருந்ததாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்குதுன்னா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழி அவங்களுக்கு மட்டும்தானே தெரிஞ்சிருக்கும். ஆனால் எப்போ சொன்னார் அவங்களுக்கு ஞானத்தைன்றது இல்லை. சொர்க்கத்தை விட்டு துரத்திய பிறகு மற்றவர்கள் மூலமாக கடவுள் பேசினார் அப்படிங்கிறது இருக்கும். சொர்க்கத்தை விட்டு துரத்தப்பட்ட பிறகு வந்ததெல்லாம் மதங்கள், அதை உருவாக்குனது கடவுள் கிடையாது. அதெல்லாம் மனித வழி. ஆனால் கடவுளுடைய ஞானம் அதில் இருக்கும். அது எப்படி வருதுன்னா கடைசி 100 வருடம் இறைவன் கொடுக்குற ஞானத்தை எல்லாருமே கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்குறவங்க, குறிப்பாக மதஸ்தாபகர்கள், கடைசியாக உலகம் அழியும் போது வந்து எடுப்பாங்க, மற்றவர்களுக்கு சொல்லணும்னு நினைப்பாங்க. அதுக்குள்ளே உலகம் அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் மேலே போயிடுவாங்க எல்லாரும். இந்த செம்பொன் நிறமான ஒளி உலகத்தை தான் பரந்தாமம்னு இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. அதில் தான் கடவுள் இருக்கார். அவரைத்தான் சிவபெருமான் அப்படின்னு கடவுளே சொல்கிறார். அவரை பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவரே. அவர் வரார், ஒரு வயோதிகர் உடலில் வந்து சொல்கிறாரு, சொர்க்கத்தில் இருக்கும்போது ஆத்மானு உன்னை உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்த்த. ஆத்மானா உயிர். அது புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதுதான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியங்களையும் செய்யுது. அப்படின்ற உணர்விலேயே நாமளும் இருந்து பிறரையும் ஆத்மா தான் பார்க்குது, ஆத்மா தான் இப்போ நான் பேசுகிறத கேட்குது, இந்த உணர்விலே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்ன தெரியுமா ஆகும்? சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அந்த ஆனந்தம் எப்போ கட் ஆகுதுன்னா 2500 வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இழந்து நரகத்தில் வரும்போது ஆத்மான்றதை மறந்துடும், உடம்புன்ற உணர்வுக்கு வந்துடும். அப்போ தான் வெளி உலக காட்சியில் மயங்கும். அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வரும். அதில் விழுந்து விழுந்து நிறைய பாவம் செய்வோம். ஸோ பாவம் அதிகமாக ஆக 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 நிறைய தண்டனை, உடல் நோய் மூலமாக, இயற்கை சீற்றத்தின் மூலமாக, மனிதர்கள் மூலமாகலாம் கிடைக்கும். துக்கத்தின் உச்சத்தில் இப்போ தான் அது. ஏன்னா கடைசி 100 வருடம் தான் இறைவன் வரார். உலகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்பு இறைவன் வந்தே 90 வருஷம் முடிஞ்சிச்சு. ரொம்ப கம்மியான வருடம் தான் இருக்குது. ஆனால் இறைவன், அதாவது நாம் செய்த பாவத்திற்கான தண்டனை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1% தான் அனுபவிச்சிருப்போம். அதுதான் கடவுளுடைய கருணைன்னு சொல்லலாம். ஏன்னா கடைசி நேரத்தில் வாய்ப்பு கொடுக்குறார். ஆனால் இது வரைக்கும் எது தப்பு எது சரின்னு தெரியாமலே பண்ணோம். கரிமீனா எங்கள் மதம் சாப்பிட சொல்லுது, காமம்மா அதெல்லாம் தப்பு இல்லை, மனைவியை தவிர யாரையோடைய ஈச்சையாக பார்க்கக்கூடாதுன்னு தானே இயேசு சொன்னார். அப்படி சொல்கிறாங்க. மனைவியை
நீ இச்சையாக பார்த்தாலே நீ அடுத்த பெண்ணை இச்சையாக பார்க்க தான் போகிற இல்லையா. முதல் திருடுறது எங்கே திருடினாலும் திருடுறது தான். உங்கள் அப்பா பாக்கெட்டில் திருடினாலும் திட்டு தான், வெளில திருடினாலும் திட்டு தான். காமம் உன் மனைவியோட வச்சுக்கிட்டாலும் தப்பு தான், வெளியில் பண்ணாலும் விபச்சாரம் தான், மனைவியோட பண்ணாலும் விபச்சாரம் தான். ஆனால் நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம்? மனைவியை தவிர மற்றவர்களை சொன்னார் அப்படின்னு நம்ம வசதிக்கு ஏற்ப நம்ம மாற்றிக்கிறோம். இப்போ கடவுள் சொல்கிறாரு, நீ இதையெல்லாம் விட்டுட்டு வரணும். ஏன்னா சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அதனால தான் குழந்தைகள் மாதிரி பரிசுத்தமாகாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு கடவுள் சொல்கிறதா பைபிளில் வெளிப்பட்டிருக்கும். இயேசு சொல்லுவார். அப்போ குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசமே இந்த காமம் தான் இல்லையா. குழந்தைங்க அதை பற்றி கவலையே, அதை பற்றி உணர்வே இல்லாமல் இருக்கும் ரொம்ப குழந்தைங்க. ஆனால் இப்போ குழந்தைங்களே கெட்டு போகிறாங்க. ஏன்னா ஆத்மா அந்தளவுக்கு பலகீனமாகுது, பாவம் செஞ்சு செஞ்சு பல ஜென்மங்களாக. இப்போ குழந்தையிலே காமத்தில் விழற அளவுக்கு மோசமாயிடுச்சு. அதனால தான் நிறைய தண்டனையும் கிடைக்கிது. ஸோ இருந்தாலும் நாம் இதுவரைக்கும் செய்த பாவத்தை கம்பேர் பண்ணும்போது அடைந்த தண்டனை ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் இது வரைக்கும் செஞ்ச பாவத்துக்கான மீதி இருக்குது இல்லையா, தண்டனை அடையாமல் பெண்டிங்கில் இருக்குது இல்லையா பாவம், அதிலிருந்து நீங்கள் அந்த பாவமும் பாவத்திற்கான தண்டனையிலிருந்தும் தப்பிக்கணும்னா அந்த பாவத்தை எரிச்சிடுங்க, அழிச்சிடுங்க. உங்கள் பாவத்தை யாரோ வந்து கழுவ மாட்டாங்க, நீங்கள் தான் கழுவணும். அதான் அவனவன் சிலுவையை அவனவன் சுமப்பான்றது. அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் தான் பாவம்னே இது வரைக்கும் எந்த மதத்துலையும் சொல்லலை. பஞ்ச மகா பாவங்கள்னு இந்து மதத்தில் இருக்குது. பட்டு மனைவியோட காமத்தில் ஈடுபடுறது கூட பாவம்ன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ இதில் இருந்தாலும் நீங்கள் விடுபடுறதுக்கான சக்தி இல்லை. அதனால தான் பாதிரியார்கள், சாமியார்கள் எல்லாம் காமத்தில் விழுறதை நாம் பார்க்குறோம். அப்போ அந்த சக்தி வேணும் அப்படின்னா ஆத்மாவுக்கு இயல்பாகவே அந்த சக்தி நிரம்பியதாக தான் இருந்தது சொர்க்கத்தில். கொஞ்சமாக சக்தி இழக்கும்போது தான் இப்படி ஆயிடுது. இப்போ சக்தியை நிரப்பணும்னா இந்த சக்தியில் எப்போவும் நிரம்பியவர் இறைவனே. ஸோ அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பான்னு அன்பாக நினைக்கணும். அப்பான்னு நினைக்கலாம், கணவனாக நினைக்கலாம், காதலனாக நினைக்கலாம், குழந்தையாக நினைக்கலாம், சகோதர சகோதரியாக நினைக்கலாம். எப்படியோ அவருடைய நினைவு கட்டாகாமல் இருக்கணும். ஏன்னா உங்களை ஒளிப்புள்ளியாக நினைத்து அவரை ஒளிப்புள்ளியாக நினைக்க தான் ஆத்மாவில் இருக்கிற பாவம் எரியும். உடல் என்பதையே மறப்பீங்க. சொர்க்கத்தில் அப்படி தானே இருந்தோம், ஆத்மான்ற உணர்வில் இருந்தோம் இல்லையா. அந்த உணர்வுக்கு நீங்கள் வரணும். அப்படி நீங்கள் வந்துட்டிங்கன்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் உங்களை விட்டு போகும். அப்போ இனி மீண்டும் நீங்கள் பாவத்தை செய்ய மாட்டீங்க. ஆனால் பாவத்தை தூண்டக்கூடிய கலியுகத்தின் இறுதியில் இருக்கிறோம். எல்லாம் பொத்துன்னு விழுவாங்க, அப்போ தான் தண்டனை. ஆனால் நீங்கள் விழாமல் இருக்கிறதுனால நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையில் இருந்தெல்லாம் தப்பிச்சிடுவீங்க. அப்படி காப்பாற்ற தான் கடவுள் வரார். இப்போ இறைவனுடைய ஞானத்தை எத்தனை பேர் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏசப்பான்னு சொன்னால் எல்லாம் சர்ச்சுக்கு ஓடுவாங்க. எப்பா இயேசு கடவுள் இல்லைப்பா, இயேசு ஒருத்தர் அப்பான்னு சொன்னார் இல்லையா, பரமபிதா, அவர் தான்ப்பா கடவுள், அவரே வந்திருக்கிறாரு, காமம் கருமீனை விட சொல்கிறார், ஆத்மானு வந்து பரமாத்மாவை நினைக்க சொல்கிறாருன்னு சொல்லுங்கள், ஒருத்தரும் வரமாட்டாங்க. இப்போ கோடியில் ஒருத்தர் தான் இந்த ஞானத்தை எடுப்பாங்க. இன்றைக்கி 1000 கோடி மக்கள் தொகை, வெறும் 33 கோடி பேர் தான் சொர்க்கத்துக்கு வருவாங்க. அந்த 33 கோடி பேரை தான் 33 கோடி தேவர்களே அப்படின்னு பாட்டெல்லாம் வருது இல்லையா. சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள். இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. சொர்க்கமாக இருந்த பாரத பூமி இன்றைக்கி எல்லா இடமும் மாதிரி இதுவும் நரகமாக தான் மாறி இருக்குது. ஸோ இப்போ மீண்டும் சொர்க்கமாக ஆக போகுது. அந்த சொர்க்கத்துக்கு நம்ம குணத்தை நிரப்பிக்கணும். அப்படி நிரப்பிக்கணும்னா சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இருக்காது. இதை தூண்டக்கூடியதும் இருக்காது. ஆனால் இதை தூண்டக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே இருக்குது. அப்படி இருந்தாலும் தூண்டப்படாமல் ஆத்மாவின் உண்மையான குணமான அன்பு, அமைதி, ஆனந்தத்தை வெளிப்படுத்தணும். சொர்க்கத்தில் நாம் அப்படி தான் இருப்போம். இயல்பாகவே எல்லாருடைய குணமும் அன்பு, அமைதி, ஆனந்தமாக இருக்கும். எப்படி திடீர்னு அந்த குணம் வந்துச்சா? ஏன்னா நரகத்தில் இருக்கிற இதே ஆத்மாக்கள் தான் அங்கே போகிறாங்க. எல்லாரும் கிடையாது, இந்த ஞானத்தை எடுப்பவர்கள், எடுத்து அதன்படி நடப்பவர்கள். ஏன்னா எடுக்கிற எல்லாருமே நடந்துடவும் மாட்டாங்க. ஸோ அப்படி பக்காவாக நடக்கிறவங்க சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே வருவாங்க. உயர்ந்த பதவி, நாராயணன் போன்ற மகாராஜா பதவி அடைவாங்க. ஏன்னா அங்கே ராஜ்யம், ராஜராணி. நீங்கள் ராஜாவாகவும் ஆகலாம், பணக்கார பிரஜை ஆகலாம். கொஞ்சம் பணம் கம்மியாக, ஏழை இருக்க மாட்டாங்க, பணக்காரர்களே கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. வேலைக்காரர்கள், வெட்டியான் எல்லாமே இருப்பாங்க. பட் எல்லாருக்குமே சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலையெல்லாம் இருக்காது, நிறையவே இருக்கும். செல்வத்தின் அடிப்படையில் இவங்களை விட இவங்க பணக்காரங்க அப்படின்ட்டு வரிசைக்கரப்படுத்தலாம், அவ்வளோதான்.
இப்போ இறைவன் சொல்கிறாரு, என் நினைவிலேயே இருந்தீங்கன்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழாமல் உங்களை நீங்களே பாதுகாத்துக்க முடியும். ஏன்னா ஆத்மா விழிப்பு நிலையில் இருக்கும். இறைவனை நினைக்கிறது எதுக்கு? தூய்மை ஆகிறதுக்கு. தூய்மை ஆகிறது எதுக்கு? தூய்மையான உலகம், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு. ஸோ தெரிஞ்சு பண்ணுறோம் எல்லாத்தையும். ஆனால் கிறிஸ்தவர்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே எதுக்கு சொல்கிறாங்க? ஒன்று, அவங்க நல்லா இருக்கணும். இப்போ சொர்க்கத்தை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. டான்ஸ் ஆடுறாங்க எதுக்கு? இங்கே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. சர்ச்சு மாசு முடிஞ்ச உடனே பிரியாணி சாப்பிட்றாங்க எதுக்கு? சொர்க்கத்துக்கே போக தேவையில்லடா, நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன்ட்டு. இல்லை, சொர்க்கத்தில் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும். ஆதியாகமம் முதல் அத்தியாயத்தில் முதல் பக்கத்திலே இருக்குது. அப்போ சொர்க்கத்துக்கு போனால் அந்த குணம் இருந்தால் தானே போக முடியும். யோசிக்கிறது கிடையாது. ஸோ ஆதாம் ஏவாள் நிர்வாணமாக இல்லை, உடல் என்கிற உணர்வு இல்லாமல் இருந்தார்கள். உடம்புன்றது ஆத்மாவுடைய ட்ரெஸ்ஸு. ஸோ உடல் உணர்வு இல்லாமல் இருந்தது, அங்கே ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு காட்டிட்டாங்க. மண்ணில் இருந்த ஆதாமை படைத்தார். ஸோ மண்ணினாலான இந்த உடலே நான், இந்த உடலின் உணர்வுகளிலே மூழ்கி புலன் இன்பத்திலே மூழ்கி கிடக்கிற மனுஷனை, தம்பி நீ உடம்பு கிடையாது, உடம்பு நினச்சி தான் இவ்வளோ பாவம் செஞ்சிட்ட, என்றென்றும் உயிரோட்டமாக இருக்கக்கூடிய ஜோதி ஒளிப்புள்ளி ஆத்மா நீ அப்படின்னு உணரு அப்படின்னு கடவுள் நம்மை எழுப்புறது. தேக உணர்வுலேருந்து எழுப்புறது தான். இறுதியில் கல்லறையிலிருந்து எழுப்புவேன். எப்போ? இறுதியில், உலகம் அழியும் போது. இப்போ தான் அந்த ஞானத்தை கொடுத்து எழுப்புறார். அப்படி எழுப்புறதவங்க தான், எழுப்பப்பட்டவர் தான் ஆதாம். யார் உடம்புல வந்து ஞானத்தை கொடுக்குறாரோ ஆதாம். அவர் மட்டும் இல்லை, அவர் கூட இந்த ஞானத்தை எல்லாரும் தான் கேட்குறோம். கடவுள் தனியாக ஒருத்தருக்கு மட்டும் போயெல்லாம் ஞானத்தை கொடுக்க மாட்டார், ஒருத்தர் மூலமாக கொடுக்குறார். ஏன்னா அவருக்கு உடம்பு கிடையாது. ஸோ இந்த ஞானத்தை நீங்கள் கேட்க அந்த தெய்வீக குணம் வரும். இப்போ இருக்கிறது நரகம். தெய்வீக குணத்தில் இருக்க விட்டுருவாங்களா? இல்லையா? காமத்தை விடணும்னு நினைத்தால் இன்டர்நெட்டை திறந்தா காமம், நேர்லேயே ட்ரெஸ்ஸை பார்த்தா காமம். இன்டர்நெட்லாம் வந்து மோசமாகிடுச்சு, திரும்புகிற பக்கமெல்லாம் கள்ள தொடர்பு. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பல கள்ள தொடர்பில் இருக்கிற இந்த நேரத்தில் இறைவனை தவிர எந்த அழியக்கூடிய மனிதனின் பக்கமும் புத்தி போகாமல் இருக்கிறது தான் ராமாயணம். அவங்க அப்பா 1000 பொண்டாட்டி ராமருடைய அப்பாவுக்கு, இவர் சீதை ஒருவர் தான். இதோடைய அர்த்தம் என்னென்னா, அந்த மனைவியை நினைக்கிறது கிடையாது. இன்னும் ஆழமான ரகசியம், இறைவனை நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவரால் அது முடியுது அப்படிங்கிறது அங்கே ஒளிஞ்சிருக்குது. அங்கேயும் டைரெக்டாக சொல்லலை. அதனால தான் யாருக்குமே புரியல, கடவுளை பற்றி தெரியல. எல்லாத்துலேயும் கடவுள் கொடுக்குற ஞானம் ஒரு துளி இருக்குது. அது மொத்தமாக சேர்த்தா கூட தெரியாது. ஏன்னா மொத்தமாக சேர்த்தாலும் அது ஒரு 5 துளி இருக்கும். ஆனால் கடவுளோ ஞானத்தின் கடல். அந்த ஞானத்தை தான் நாம் இப்போ கொடுக்குறோம். இப்போ குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை. கணவன் சொன்னால் மனைவி கேட்குறதில்ல, அப்பா அம்மா சொன்னால் குழந்தை கேட்குறதில்ல. இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ இதில் இருந்தெல்லாம் நம்மை காப்பாற்றணும் அப்படின்னா இறைவன் சொல்கிறாரு, என் நினைவிலே இருங்க, நான் சொல்வதன்படியே நடங்க. இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பாருங்கள். இல்லை நீங்கள் பிரம்மகுமாரிஸ் முரளி தமிழ், இங்கிலீஷ் அப்படி எது போட்டாலும் யூடியூப்பில் பார்க்கலாம், வெப்சைட்ஸ்லேயும் பார்க்கலாம். முழுக்க இலவசம். ஏன்னா நடத்துறது கடவுள், மனிதன் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த நமக்கு துக்கம் வரும். சரி, துக்கத்தை கொடுப்பாங்க. மாமியார் பிரச்சனை, கணவன் பிரச்சனை, அல்லது மேல் அதிகாரி பிரச்சனை, அல்லது குழந்தைய தண்ணி அடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணோம், இவ்வளவும் இருக்கும். இது மட்டும் இல்லை, மற்றவர்கள் இரத்த உறவு இல்லாத மற்றவர்கள் கொடுப்பாங்க. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு, எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் மட்டும் உனக்கு சதா இருந்துக்கிட்டே இருக்கணும். யார்? உனக்கு நல்லது செய்கிறவனுக்கு மட்டும் அப்படி கிடையாது. உன் ஜாதிக்காரனுக்கு மட்டும், உன் மதக்காரனுக்கு மட்டும், உன் சர்ச்சுக்கு வரவனுக்கு மட்டும், எல்லாருக்கும். ஏன்? எல்லாருக்கும் அப்பா இறைவன் தான். எல்லாரும் அவருடைய குழந்தை தான். அவன் ஏற்றுக்கல, அது வேறு விஷயம். அப்போ எனக்கு தெரியும் கடவுள் என்னுடைய அப்பான்ட்டு, அவங்களுக்கு தெரியாது. தெரியாட்டினாலும் அவங்களுக்கு தான் அப்பா. அப்போ எனக்கு தெரியும் அது என்னுடைய சகோதர ஆத்மா,
அப்பா அப்பான்றதே மறந்து கிடக்குது. அவங்களுக்கு இந்த செய்தியை கொடுக்கணும். இதுதான் இறை செய்தி. இயேசு நல்லவர்ன்றதா இறைவன் செய்தி? நீங்கள் நல்லவர், ஏன் இப்படி கெட்டு போய் கிடக்கிற, நீ நல்லவன் வா, இந்த உலகத்தை ஆண்ட விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியாய் படைத்தேன் அப்படின்ட்டு பைபிளில் இருக்கும். சொர்க்கத்தில் அப்படி இருப்போம். புஷ்ப விமானத்தில் கண்ணிமைக்கிற நேரத்தில் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போவோம். அவ்வளோ வேகமான புஷ்ப விமானம் எதுக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்குறாங்க? வீட்டுக்குள்ளே சுற்றுறதுக்கா? எங்கே வேணாலும் நீங்கள் போகலாம். பாஸ்போர்ட்டு, விசா எதுவும் கிடையாது. ஏன் வீட்டுக்கே அந்த நிறைய அளவுகோல் இருக்குது இல்லையா? அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நிறைய இடம் இருக்கும், யார் வேணாலும் எங்கே வேணாலும் கட்டிக்கலாம். போய் நான் அபகரிக்கணும் இந்த மாதிரி எண்ணமே வராது. அதான் குழந்த மாதிரி பரிசுத்தமாக இருப்பாங்கன்னு கடவுள் சொல்கிறார். அந்த கதவு ஜன்னல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வைடூரியம் பதிக்கப்பட்டிருக்கோம். எங்கே? உள்புறமாக இல்லை, வெளியிலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருடுறோம் இருந்தால் அப்படி பண்ண முடியுமா? அந்த குணமே இருக்காது. அதனால தான் கடவுள் அத்தனையும் கொடுக்குறாரு, அந்த தெய்வீக குணத்திற்கு. எப்படி? இப்போ நாம் அப்படி இருந்து காட்டுறோம். எல்லாம் பக்கட்டாக ட்ரெஸ்ஸு போடும்போது எளிமையாக பணத்துக்கு போடுற வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ இதோடைய நினைவு தான் பெந்தகோஸ்தும் வெள்ளை ட்ரெஸ் போடுறாங்க. ஆனால் ஏன் போடுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் எப்போவும் இப்படி இருக்க போகிறதில்ல. சொர்க்கத்தில் வண்ணமய ஆடை மகாலட்சுமிலாம் எப்படி இருக்கிறாங்க? அப்படி இருப்பாங்க. ஸோ அந்த சொர்க்கத்துக்கு நீங்கள் போகணுன்னா அந்த சொர்க்கத்தில் இருக்கிற குணத்தை தான் இங்கே நீ வெளிப்படுத்தணும். என்ன நடந்தாலும் அங்கே எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் இயல்பாகவே வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அங்கே எல்லோரும் நல்லவர்களை ஆசீர்வாதிக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் இங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும். ஆனாலும் அவங்கள நீங்கள் ஆசீர்வதிக்கணும். அதிலும் ஸ்பெஷலாக யார் உங்களுக்கு பயங்கர துக்கம் கொடுக்குறாங்களோ, அவங்க ஒரு துக்கம் கொடுத்தா அந்த மாதிரி 10 மடங்கு அவங்க நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கணுன்றார். அவங்க கொடுக்குற துக்கம் உங்களை அறியாமல், ஐயோ இப்படி பண்ணுறானேன்ற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா 10 தடவை அவன் நல்லா இருக்கணும் மனதார சொல்லணும். சும்மா கிறிஸ்தவர்கள் சொல்லணும், பிரேஸ் தி லார்ட், காட் பிளெஸ் யூ. கோபம் வரும்போது காட் பிளெஸ் யூவான். அவங்கள பொறுத்த வரைக்கும் கத்தியால் அடிக்கிறது தான் காட் பிளெஸ் யூ இருக்குது. அப்படி யூஸ் பண்ணுறாங்க அந்த வார்த்தையை. ஸோ அப்போ இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, கடவுள் சொல்கிறாரு, சொர்க்கத்தில் எந்த பாவமும் செய்யலை, நரகத்தில் வரும்போது பாவம் செய்கிறீங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதனால் உந்தப்பட்டு. அப்போ என்ன பண்ணுவீங்க? யாருக்கு துக்கம் கொடுக்குறீங்களோ அவன் முடிந்தால் உங்களுக்கு திருப்பி துக்கம் கொடுப்பான் டைரெக்டாக, இல்லாட்டினா சாபம் கொடுப்பான். நீங்கள் ராஜாவாக இருக்கீங்க, அவன் பிரஜையாக இருந்தால் சாபம் தான் கொடுக்க முடியும். ஆனால் அந்த சாபமும் பலிக்கும். அந்த ஜென்மம் உடனே பலிக்காட்டினாலும் அடுத்தடுத்த ஜென்மத்தில் பலிக்கும். இப்படி சபித்தே அனைத்தையும் இழந்துட்டீங்கன்றார். இப்போ அனைத்தையும் அடையணும்னா சாபத்துக்கு ஆப்போசிட் வரம், ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருங்க. மனதார கொடுங்க. உங்களுக்கு தெரியாது யார் எந்த ஜென்மத்தில் உங்களுக்கு குழந்தையா இருந்தாங்க, அப்பா அம்மா இருந்தாங்க. இன்றைக்கி மிகப்பெரிய எதிரியாக உங்கள் வாழ்க்கையை கருவறுக்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே உங்களுக்கு மிக நெருங்கிய உறவில் முன் ஜென்மத்தில் இருந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். ஏன்னா அவங்களுக்குள்ளே தான் கணக்கே வரும். யாருக்காக நீங்கள் பாவம் செய்தீர்களோ, இல்லை குழந்தைக்காக, பொண்டாட்டிக்காக தான் பாவம் செஞ்சு சொத்தை அபகரிக்கிறது, நாட்டை பிடிக்கிறது, இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. அவர்களே உங்களுக்கு எதிரியாக திரும்பி உங்களுக்கு ஆப்பு வைப்பாங்க. ஸோ இதை தான் நான் டேவிட் கதை சொல்லுது, தாவீது கதை. என்ன ஒரே ஜென்மத்தில் நடந்த மாதிரி காட்டிட்டாங்க. ஒரே ஜென்மத்தில் அது அதுவும் நடக்குது. பட் அது இப்போ நடக்குது இல்லையா? துவாபர யுகத்தில் அந்த நேரங்கள்லாம் டக்குன்னெலாம் வராது. அந்த பாவக்கூடம் நிரம்பிய பிறகே, ஒரு பல ஜென்மம் பாவம் செய்த பிறகே உங்களுக்கு தண்டனை கிடைக்க ஆரம்பிக்கும். கடைசியில் காட்டுவார், நீங்கள் யாரை கொலை பண்ணுற அளவுக்கு போனீங்களோ, அல்லது கொலையே பண்ணீங்களோ, அல்லது கொலை பண்ணணுன்ற அளவுக்கு வெறி வந்ததோ, அவன் யாரும் இல்லை, உன்னுடைய சொந்த குழந்தை, உன்னோட சொந்த அம்மா, உன்னுடைய மனைவி, உன்னுடைய கணவன் அப்படின்னு அந்த ஜென்மத்தின் ஞாபகத்தையும் வர வைத்து காட்டுவார். அப்போ நீங்கள் யாருக்கு துக்கம் கொடுத்தீங்களோ அவங்கள விட நீங்கள் தான் அதிகமாக துடிப்பீங்க. ஸோ அதனால தான் இவர் இல்லையா, நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு யோபு துக்கம் கொடுத்ததுனால தான் அவன் சாபம் கொடுத்துருக்குறான். இப்போ அவங்களுக்காக இவர் ஜபம் பண்ணுறார். அப்படின்னு அர்த்தம் அவன் நல்லா இருக்கணும். யாருக்கு நான் துக்கம் கொடுத்தனோ அவன் நல்லா இருக்கணும். அப்படி இல்லையா, அதையும் விட்டுருங்க. நண்பர்கள் தான் துக்கம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, துக்கம் தான் கொடுக்குறாங்க, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ தான்
நீங்கள் சிறையிருப்பிலிருந்து வெளியேறுவீர்கள். என்ன சிறையிருப்பு? சிறையிருப்புனா என்ன? ஜெயிலில் போடுறது. ஜெயிலில் இருக்கிறோம் நம்ம. கடவுள் சொல்கிறார், ஆமாம், ராவணனுடைய ஜெயிலில் சீதையை கடத்திட்டு போய் ஜெயிலில் வைப்பான் தெரியுமா? ராவணன் எங்கே ஜெயிலில் போட்டு வச்சுருப்பான்? இல்லை, அவள் அழகாக மரத்தடியில் தான் உட்காந்துட்ருப்பாள், ஜெயிலெல்லாம் கிடையாது. அப்போ அதோடைய அர்த்தம் என்னென்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற ஜெயிலில் நாம் இப்போ சிக்கி இருக்கிறோம். அதனால் ஜென்ரலாக ஜெயிலில் போட்டாங்கன்னா என்ன? உங்கள் வீட்டில் இருக்க முடியாது, உங்கள் பிஸ்னஸை பண்ண முடியாது, நீங்கள் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் சொர்க்கத்தில் அப்படி இருந்தவர்கள் நரகத்தில் கூட ஆரம்பத்தில் நாம் நல்லா தான் இருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் தனித்திறமை இருக்கும். அதையெல்லாம் மறந்து மற்றவர்கள்கிட்ட காசுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறோம் இல்லையா? ஏன்னா நம்ம திறமை என்னன்றதே மறந்து போகிற அளவுக்கு காமம், கோபம், இந்த மயக்கம். இன்றைக்கி பெரும்பான்மையானவர்கள் சம்பாதிக்கிறது அந்த வீக்கெண்டில் போய் தண்ணி அடிக்கிறதுக்கும், காமத்தில் விழுறதுக்கும், கறிமீன் சாப்பிட்றதுக்கும், இப்படி அந்த மயக்கத்துக்காகவே அவன் வாழறான். அந்த மயக்கத்திலேயே ராவணன் ஜெயிலில் பிடிச்சி வச்சுருக்கிறான். அதனாலே அவனால் எதுவுமே தப்ப. கொரோனா வந்தப்போ எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அடுத்த மாதமே அந்த நிலைமைக்கு வந்தாங்க. அந்த நேரம் நிறைய பேர் ஆன்லைனில் விபச்சாரம் பண்ணாங்க, குடும்ப பெண்களே. ஸோ காசுக்காக எது வேணாலும் பண்ணலாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் சொர்க்கத்தில் தேவதைகள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி நீ வாழு. ஏன்னா நீ சொர்க்கத்துக்கு போகிற, அந்த குணம் உனக்கு வரணும். மற்றவர்கள் உனக்கு துக்கம் கொடுக்குறான்னா அவன் ஞானத்தை கொடுக்குறான், அவனும் வரணும்னு நாம் நினைக்கிறோம். பட் அதையும் மீறி அவன் பண்ணுறான்னா அது ஓகே, நம்ம பொறுப்பு கிடையாது. ஆனாலும் அவன் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தை வைக்க வைக்க முதல்ல நல்லா இருக்கிறவன் நீ தான். ஸோ இங்கே ஜபம் பண்ணுறது இல்லையா? பாதிரியார் உங்களுக்காக ஜபம் பண்ண முடியாது. ஆனால் நீ யாருக்கு துக்கம் கொடுத்தியோ அவன் உனக்கு ஜபம் பண்ணுறதில்ல. நீ நல்லா இருக்கணும்னு மனதால் நினைத்தால் நீ விடுபடுவே. அதுதான் அங்கே பைபிளில் பாருங்கள், இயேசு ஒன்று சொல்லியிருப்பார். நீ அது கிறிஸ்தவ மதத்துடைய பழக்கம் இல்லையா? உண்டியில் போய் காசு போடுறது இந்து மதத்துலேயும் இருக்குது. அப்படி நீ உண்டியில் காசு போட போகிறன்னா அப்போ உண்டியில் டீசெண்டாக இருந்திருக்கும் போல இருக்குது, இந்து கோயில் மாதிரியே சர்ச்சும். இப்போ அப்படி கிடையாது, முன்னாடியே எடுத்து உண்டியில் குலுக்குவாங்க. அப்படியே காசு இல்லாமல் போனால் நமக்கு குற்ற மனப்பான்மையாக இருக்கும். நான் அதோட சர்ச்சுக்கு போகிறதே விட்டுட்டேன். என்னடா இப்படி பிச்சைக்காரனுங்களாக இருக்கிறானுங்களேன்ட்டு. ஒரு ராயல் தன்மை இல்லாமல் அது பாட்டுக்கு ஒரு இடத்துல இருந்தால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுவாங்க. ஜெகோவின் சாட்சிகள்லாம் அப்படி இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிறிஸ்தவ மதத்தில் ஆரம்பத்தில் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ராயல் தன்மை இருக்குது. ஆனால் ரொம்ப தூக்கமாக வரும் அவங்க பேசுகிற விதம். ஆனாலும் பாயிண்ட்ஸ் இருக்கும். இவங்க மற்ற கிறிஸ்தவ மதத்து பிரிவுகளில் பாயிண்ட்டே இருக்காது, ஆனால் தூக்கம் வராது. ஏன்னா அவங்க பேசுகிற பாஷையே தூக்கம் வராமல் இருக்கும். அதுலேயும் தூக்கம் வருதுன்னு சொல்கிறாங்கன்றதே பாதிரியார்களே சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது. சரி, அப்போ இயேசு என்ன சொல்லியிருப்பார்? அந்த மாதிரி நீ காசு போடும்போது யார் மனதையோ நீ புண்படுத்திட்டு வந்திருக்கிறன்னா அந்த காசை அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு போய் அந்த சகோதரனோட சமாதானமாயிட்டு காசை போடு. ஏன்னா நீ காசை போட்டால் கடவுள் உனக்கு ஏதோ பண்ணுவாருன்னு நினைக்கிற. ஆனால் அங்கே ஒருத்தனை நீ தவிக்க விட்டுட்டு வந்தன்னா அவனுடைய முகத்தை தான் பார்ப்பார். அதுதான் இங்கே யோபு முகத்தை கடவுள் பார்த்தார் அப்படின்னு இருக்குது. உன் எதிரி நீ நல்லா இருக்கணும்னு நினைத்தால் மட்டுமே நீ நல்லா இருப்ப. இதுதான் இங்கே உள்ள மிகப்பெரிய ரகசியம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த அதிகாரம் இது. நம்ம ஏற்கனவே அந்த இயேசு கிறிஸ்து உண்மையில் யார் அதை அவசியம் பாருங்கள் அன்பு சகோதரர்களே. இது வரைக்கும் உங்களுக்கு யாருமே இதை சொல்லாததுனாலையும் பைபிளில் அப்படி டைரெக்டாக இல்லாததுனாலையும் உங்களுக்கு அது புதுசாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் அதைத்தான் எல்லா மதமும் போதிக்குது அப்படிங்கிறத இந்த ரகசியத்தை தெரிந்து நீங்கள் மற்ற மதங்களை படிக்கும்போது தான் உங்களுக்கு புரியும். இன்னும் கேட்டிங்கன்னா ராமாயணத்தில் ராமருடைய ராஜ்யத்தை அபகரிக்கிறாங்க ராமருடைய சித்தி, அப்பாவுடைய ரெண்டாவது மூணாவது பொண்டாட்டி. ஸோ அப்போ இவர் என் பையன்தான் ஆளணும், நீ ஆளக்கூடாதுன்ட்டு உங்கள் அப்பா சொல்லிட்டாருன்ட்டு சும்மா போய் சொல்கிறாங்க. அப்போ ராமர் சிரிச்ச முகத்தோட அவ்வளோதானம்மா, நான் ஆண்டா என்ன, என் தம்பி ஆண்டா என்ன அப்படின்ட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவார். எப்படி யார் துக்கம் கொடுக்குறாங்களோ அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகிறார். எவ்வளோ பெரிய ரகசியம் பாருங்க. என்ன இதில் மட்டும்தான் இருக்குதா? பைபிளில் இருக்குது. யாக்கோபு பண்ணுவார். யாக்கோபு அண்ணனுக்கு பயந்துட்டு ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பல வருஷம் கழித்து வரார், 2 பொண்டாட்டியோடு வரார். ஒரு நதியை கடக்கிறார், யோர்தான் நதின்னு நினைக்கிறேன். கடக்கும்போது நைட்டெல்லாம் திடீர்னு ஒருத்தன் சண்டைக்கு வருவான்.
நைட்டு ஃபுல்லாக சண்டை, விடிஞ்சே போயிடும். அப்போ அவன் விட்டுட்டு பார்ப்பான். அப்போ வந்து அவன் காலை பிடிச்சிக்குவான். ஏன்ப்பா நான் தான் போகிறேன்ல விடாம்ப்பா. இல்லை நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா தான் விடுவேன். எவ்வளோ பெரிய இது தாங்க பைபிளில் உண்மையான போதனையே. இயேசு எனக்காக இதை கண்டார், கடவுளே நீ இப்படி பண்ண, நீ எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருப்ப. அது கிடையாது. நீங்கள் எல்லோருக்கும் அந்த அங்கே வந்து என்ன விஷயத்துக்கு அங்கே ரத்தம் சிந்தினார்னு சொல்லப்படவே இல்லை. அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். யோபுவும் எதுக்காக ஆசீர்வாதம் கேட்குறான்னு சொல்லலை. அதுதான் முக்கியமான விஷயம். யோபு என்ன பண்ணால் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு? சண்டை போட்டதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்போ என்னென்னா அவங்க மனம் குளிர்ற மாதிரி நீங்கள் நடந்து ஆசீர்வாதத்தை வாங்கணும். யாருக்கு? உங்களுக்கு துக்கத்தை கொடுப்பவர்களிடம் இருந்து. ஏன்னா துக்கத்தை கொடுக்குறான்னா ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு ஜென்மத்தில் உங்களுக்கு அவனுக்கு கணக்கு இருக்குது. அது அவனும் மறந்துட்டான், நீங்களும் மறந்துட்டீங்க. பட் இப்போ அவன் மனதை குளிர்ச்சி படுத்துங்க. இந்து கோயிலெல்லாம் போய் அந்த சாமி ஏதோ நமக்கு கஷ்டம்னா சாமியை குளிர்ச்சி படுத்துறதுக்காக மகிமை பாடுவாங்க, உப்பு மிளகு வாங்கி போடுவாங்க, ஒன்று பண்ணுவாங்க. அப்போ அந்த சாமி மனம் குளிர்ச்சி அடையணும் அப்படின்ட்டு. அந்த சாமியே ஆசாமி தான், நாம தான். இப்போ இந்த ஞானத்தை கொடுப்பவர்கள் இந்த ஞானத்தை எடுத்து மற்றவர்களுக்கும் கொடுக்குறவங்களுடைய நினைவு தான் இயேசுவோடைய கதை. இயேசு கிடையாது இல்லையா? இயேசு ஞானத்தை மட்டும்தான் கொடுத்தாரு. இயேசுவோடைய கதையாக போட்டிருக்கிறது இயேசு வாழ்க்கையில் நடந்ததில் இப்போ நடக்கிற விஷயங்கள். இந்த கதைப்படி நடந்தவர்கள் தான் இந்து தெய்வங்களாக இருக்கிறதும். இது தெரிஞ்சால் ஓ மதம் பெருசு ஏன் மதம் பெருசுன்னு யாருமே முட்டாள்தனமாக பேசிக்கவே மாட்டாங்க. ஆனால் பாவம் அவங்களுக்கு தெரியல. சரி, இப்போ இதெல்லாம் இப்போ கடவுள் கொடுக்குற இந்த ஞானத்தை இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன வருது? மீண்டும் சொர்க்கம் வருது. இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பனம், இதில் என்ன நடந்துச்சோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஈஸியாக புரிஞ்சுக்கணும். 5000 வருஷம் முன்னாடி இதே 2025 இதே வீடியோ நான் போட்டிருந்தா தான் ஒவ்வொரு கல்பத்திலும் 2025 இதே தான் போடுவேன். இந்த அளவுக்கு துல்லியமாக நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொர்க்கத்தில் நான் நாராயணனாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது நீங்கள் நாராயணனாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். மீண்டும் அதே நாராயணனாக போவீங்க. அப்போ உங்களுக்கு யார் மனைவியாக இருந்தாங்க, யார் கணவனாக இருந்தாங்க, யார் அப்பா அம்மாவாக இருந்தாங்க, யார் குழந்தையாக இருந்தாங்க, அவர்களே வருவார்கள். இதுதான் மீண்டும் உயிர் தெழுப்புவார் கடவுள். எல்லோரும் உயிர் தெழுவார்கள். இப்போ இருக்கிறவன் செத்தவன் ஏஞ்சி வந்தானா நமக்கு தான் தொல்லை. அப்பாடா செத்தான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் எல்லாருடைய நர்த்தையும் இருக்குது உயிரோடு இருக்கும்போது. இப்போ இல்லை, சொர்க்கத்தில் இருந்தவர்கள் மீண்டும் வரப்போகிறார்கள். அவர்கள் தான் நாம். ஆனால் இந்த குணத்தை மாற்றிக்கிட்டால் மீண்டும் சொர்க்கத்தில் பிறப்போம். அதுதான். இறந்தவர் மீண்டும் வருவாரா? வாய்ப்பு இருக்குதா? கிடையாது இல்லையா? அப்போ இங்கே இவர் இழந்த பார்த்திங்களா, 10 குழந்தைகள் இறந்துருப்பாங்க யோபுக்கு. அதே 10 குழந்தை பிறக்கும். 7 ஆண்கள் 3 பெண்கள். அதே தான். ஸோ அதே 10 குழந்தையாக பிறக்கும். யோசிச்சு பாருங்கள். அப்படின்னா என்னன்னா, இது இந்த டைமில் கடைசியில் ஞானத்தை கொடுக்குறார், மீண்டும் சொர்க்கத்துக்கு போகிறாங்கன்னு அர்த்தம். சொர்க்கத்தில் 10 குழந்தைலாம் பெற்றுக்க மாட்டாங்க, 2 குழந்தை தான். இன்றைக்கி குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணி அல்லது கருத்தடை சாதனத்தை பயன்படுத்தி 2 குழந்தை. அது இல்லாமல் அவங்க கையிலையும் காசும் கிடையாது. சொர்க்கத்தில் அளவற்ற காசு இருக்கும். அங்கே காமத்தில் ஈடுபடவும் மாட்டாங்க. ஆனால் விதிப்பூர்வமாக குழந்தை பிறக்கும். திருமணமாகி ஒரு 10-15 வருடம் கழித்து தான் முதல் குழந்தை பிறக்கும். அடுத்தது ஒரு 10-15 வருடம் கழித்து தான் 2 குழந்தை. முதல் குழந்தை எப்போவுமே ஆணாக இருக்கும், 2வது குழந்தை பெண்ணாக இருக்கும். அவ்வளோ விதிப்பூர்வமாக நடக்கும். ஸோ இப்போ இதை வந்து டபுளாக கிடைச்சிது அப்படின்னு. டபுள் இல்லை, இப்போ இருக்கிறத விட பல கோடானு கோடி மடங்கு உங்களுக்கு வரும் சொர்க்கத்தில். ஏன்னா அப்படி இருந்தவர்கள் தான் அனைத்தையும் வந்திருக்கும். தங்க செங்கலால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம். இன்றைக்கி என்ன டாட்டா பிர்லா கூட தங்க செங்கலில் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருக்கிறது கிடையாது, இருக்கவும் முடியாது. சரி, சகோதர சகோதரிகள் எல்லாம் வந்துட்டாங்க. இதெல்லாம் போட்டிருக்கார். முன்னிலைமை பார்க்கணும், பின்னிலைமை ஆசீர்வதித்தார் அப்படின்ட்டு எல்லாமே டபுளாக இருக்கிறதா காட்டுவாங்க. அவ்வளோதான். 144 வருடம் உயிரோடு இருந்தான், பூர்ண வயதுள்ளவனாக அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதோடைய அர்த்தம் என்னென்னா, சொர்க்கத்தில் ஆக்சுவலாக 150 வருடம் ஆயுள், சராசரி ஆயுள். திடீர் மரணம் வரவே வராது. எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். ஸோ சொர்க்கத்தில் போய் நடக்கிறது இது எல்லாமே ஒரே ஜென்மத்திலே நடக்கிற மாதிரி காட்டிடுறாங்க. இந்து மதத்துலேயும் அப்படி தான், எல்லா மதத்துலேயுமே அப்படி தான் காட்டுறாங்க. ஒரே ஜென்மத்தில் நடக்கிற மாதிரி காட்டுறதுனால அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ரொம்ப அற்புதமான வீடியோ. அவசியம் அனைத்து மத சகோதர சகோதரிகளுக்கும்
இதை அனுப்புங்க. அதிர்ஷ்டம் இருந்தால் தான் பார்ப்பார்கள். ஏன்னா சொர்க்கத்தின் தேவதையாக இருந்தவர்களுக்கு தான் இது பிடிக்கும். இவ்வளோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்டே தேவையில்ல. சத்தியமாக நீங்கள் தேவதை ஆத்மா தான். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.